தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் 5வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். புரிகின்ற உன்னருளும் புறம் காக்கும், பூமுகமோ அகம் காக்கும், தெரிகின்ற உன் தோள்கள் திடம் காக்கும், திருநெற்றி திண்மை காக்கும், சரிகின்ற பூங்குடல்கள் தனம் காக்கும், தடக்கைகள் குலம் காக்கும், விரிகின்ற உன் ஆட்சி வெற்றி காக்க, வேல்விழியோ எமை காக்குமே. தொடர்வது வருகை பருவத்தின் 5வது பாடல். தேன் ஒழுக கஞ்ச பொலன் சீரடி கூட்டு செம்பஞ்சியின் குடம்பால், தெள்ளமுது நிறைக்கும் பசுங்குழவி வெண்திங்கள், செக்கர் மதியா கரை பொறும் வான் ஒழுகு துங்கத் தரங்கப் பெருங்கங்கை, வாணி நதியாய்ச் சிவபிரான் மகுடக் கோடீரத்து அடிச்சுவடு அழுத்தியிடு, மரகத கொம்பு கதிர்கால் மீன் ஒழுகு மாயிரு விசும்பில் செலும் கடவுள், வேழத்தின் மத்தகத்து வீற்றிருக்கும் சேயிழைக்கும் பசுங்கமுகு வெண்கவரி வீசும், வாசக் காணொழுகு தடமலர் கடிபொடில் கூடல் வளர் கௌரியன் மகள் வருகவே. கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயல்கண் நாயகி வருகவே. தொடர்வது இப்பாடலுக்கான தெளிவுரை. உன்னுடைய பாதங்கள் தேன்வழியும் தாமரை மலர் போன்றன. தங்கத் தாமரை அடிகளை பெற்றவளே, அந்த அழகிய அடிகளுக்கு பூசப்படும் செம்பஞ்சு குழம்பினால் தெளிந்த அமுதை பொழியும் இளம்பிறை நிலவு சிவந்த நிறமடைந்தது. கங்கை சோனையாக மாறியது. அம்மையின் ஊடலை போக்குவதற்காக சிவபெருமான் வணங்க, அப்போது அன்னையின் திருவடியில் உள்ள செம்பஞ்சு குழம்பு பட்டு இறைவன் திருமுடியில் உள்ள பிறைச்சந்திரன் சிவந்த மத்தியாகவும் கங்கை நதி செந்நிறமாகவும் மாறியது. சிவபெருமானுடைய மகுடமாகிய சடைமுடியில் திருவடியின் அடையாளம் பொருந்தச் செய்த பச்சை நிற கொம்பே ஒளிவீசும் நட்சத்திரங்கள் தவடும் மிக பெரிய ஆகாய வீதியில் தெய்வத்தன்மை வாய்ந்த ஐராவத யானை உலா போகின்றது. அந்த யானையின் மீது வீற்றிருக்கின்ற இந்திராணிக்கு பச்சை நிறமான பாக்கு மரம் கவரி வீசுகின்றது. அதை போல மலர்கள் நிறைந்து உயர்ந்து நிற்கும் சோலைகளில் நறுமணக் காற்று மெல்ல நாசியில் புகுந்து இன்பத்தை செய்யும். அத்தகைய இயற்கை வளமிக்க அழகிய சோலைகள் நிறைந்த மதுரையில் வளர்கின்ற பாண்டியனின் மகளே வருவாயாக. கற்பகச் சோலை போன்ற கடம்பவனம் பொருந்தியுள்ள மதுரையின் தலைவியே, மீனாட்சி தாயே வருவாயாக. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். தெக்கர்மதி சிவந்த நிறமடைந்த சந்திரன், வாணி நதி தென்னிற நீர் ஓடுவது, மகுட கோட்டீரம் முடியாகிய சடை, கதிர்கால் ஒளி வீசும், மத்தகம் முதுகு, சேயிலை இந்திராணி, கௌரியன் பாண்டியன், கான் நறுமணம், தடமலர் பெரிய மலர், கடிபொழில் மணமுடைய சோலை. தொடரும் நேரம் இயலாய் அனுபவித்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம். தேனொழுகு கஞ்ச பொலன் சீரடி கோட்டே, செம்பஞ்சையின் குழம்பால், தேனொழுகு கஞ்ச பொலன் சீரடி கோட்டே, செம்பஞ்சையின் குழம்பால், தெள்ளமோது நிறைக்கும் பசுங்குழவி வெண்திங்கள், தெள்ளமோது நிறைக்கும் பசுங்குழவி பெண்திங்கள், செக்கர் மதியா கரை போரும், செக்கர் மதியா கரை போரும், வானொழுகு துங்க தரங்க பிற
மருகு துங்க தரங்க பெருங்கங்கை வாணிநதியாய் சிவபிரான் வாணிநதியாய் சிவபிரான் மகுட கோட்டீரத்து அடிச்சுவடு அழுத்தியிடு மகுட கோட்டீரத்து அடிச்சுவடு அழுத்தியிடு மரகத கொம்பு கதிர்கால் மரகத கொம்பு கதிர்கால் மீனொழுகுமாயிரு விசும்பில் செல்லும் கடவுள் மீனொழுகுமாயிரு விசும்பில் செல்லும் கடவுள் வேழத்தின் மத்தகத்து வேழத்தின் மத்தகத்து வீற்றிருக்கும் சேழிழைக்கும் பசுங்கமுகு வெண்கமரி வீசும் வீற்றிருக்கும் சேயிழைக்கும் பசுங்கமுகு வெண்கமரி வீசும் பாச கானொழுகு தடமலர் கடிபொழில் குடல்வளர் கானொழுகு தடமலர் கடிபொழில் கூடல் வளர் கௌரியின் மகள் வருகவே கூடல் வளர் கௌரியின் மகள் வருகவே கற்பக அடவியில் கடம்பாடவி பொலி கற்பக அடவியில் கடம்பாடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே 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 வருகவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் நடத்திய திருவிளையாடல். இன்று நாம் காண இருப்பது மா பாதகம் தீர்த்த படலம். குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்த காலத்தில் அவந்தி நகரில் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒழுக்க சீலராகவும் முறையான வாழ்வினை உடையவராகவும் இருந்தார். அவருக்கு ரத்தியை போன்ற அழகான மனைவி இருந்தாள். அவர்களுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் துர்குணம் மற்றும் கெட்ட நடத்தைகள் உடையவனாக இருந்தான். தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்த செல்வத்தை கவர்ந்து சென்று விலை மகளிரிடம் கொடுத்து சிற்றின்பம் அனுபவித்து வந்தான். ஒரு கட்டத்தில் மகனுடைய கெட்ட நடத்தையால் அவர்களிடம் இருந்த செல்வ வளம் குன்றவே அவர்கள் குடிசைக்கு வந்தனர். விலை மகளிருக்கு கொடுக்க செல்வமின்றி அவன் தன்னுடைய சிற்றின்பத்திற்காக தன் தாயை நிர்பந்தித்தான். இதனை அறிந்த அவனுடைய தந்தை தன்னுடைய ஊழ்வினை மகன் வடிவில் வருத்துவதாக மிகவும் வருந்தினார். தாயை நிர்பந்தித்ததால் தந்தை அவனை கண்டித்தார். இதனை விரும்பாத அவன் தந்தை என்றும் பாராமல் தந்தையை கொன்றான். பின் தன்னுடைய தாயையும் கை கொள்ளும் அளவு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு கற்கள் நிறைந்த காட்டின் வழியே சென்றான். அப்போது அங்கிருந்த கொள்ளையர்கள் மகனிடம் இருந்த பொருளையும் தாயையும் கவர்ந்து சென்றனர். வேதியனாகிய தந்தையை கொன்றதால் மகனுக்கு மா பாதகம் என்கின்ற பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. அதனால் அவன் உடல் மெலிந்து நோய்வாய்ப்பட்டதோடு மனதளவிலும் பெரிதும் பாதிப்படைந்து அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தான். இறுதியில் சொக்கநாதர் குடிகொண்டிருக்கும் மதுரையம்பதியை அடைந்தான். அங்கு அவன் திருக்கோவிலின் அருகே செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தான். இறைவனான சொக்கநாதர் வேடுவனாகவும் மீனாட்சி அம்மை வேட்டுவச்சியாகவும் வடிவம் கொண்டு சூதாடி கொண்டிருந்தனர். அப்போது இறைவனார் அம்மையிடம் இளைஞனான மா பாதகனையும் அவன் செய்த தவறுகள் குறித்தும் கூறினார். பின்னர் இறைவனார் அம்மையிடம்
கள் உண்ணுதலும் சிற்றின்பத்தை எண்ணுதலும் பார்த்தலும் கேட்டலும் ஆகியவை தலையில் கொடிய விஷம் போல் பரவி அறிவினை கெடுத்துவிடும். முறையற்ற சிற்றின்பம் கொலைக்கு காரணமாகிவிடும், முடிவில் அழிவை கொடுக்கும் என்று கூறினார். பின்னர் நோய்வாய்ப்பட்ட இளைஞனிடம் சென்ற இறைவனான வேடுவன், இளைஞனே, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று கேட்டார். வேடுவன் கேட்டதும் அவ்விளைஞன் தன்னுடைய தவறுகளையெல்லாம் எடுத்து கூறி அவற்றிற்காக அழுதான். இளைஞனிடம் கருணை கொண்ட இறைவனான வேடுவன், சரி, நீ படும் துன்பத்திற்கு தீர்வு கூறுகிறேன், கேள். நீ கையால் பிச்சை எடுத்து தினமும் ஒரு பொழுது மட்டும் உண்ண வேண்டும். சிவனடியாருக்கு தொண்டு செய். சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து பசுக்களுக்கு அருகம்புல் கொடு. பொற்றாமரை குளத்தில் குளித்து திருக்கோவிலில் தினமும் அங்க பிரதட்சிணம் செய். இவ்வாறு செய்து வந்தால் உன்னுடைய பழி நீங்கும் என்று அருளினார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த உமையம்மையாகிய வேட்டுவச்சி இறைவனாரிடம், ஐயனே, உலகில் நல்லோர்கள் எத்தனையோ பேர்கள் உள்ளனர். அவர்களுக்கு தாங்கள் அருள் புரியாது மா பாதகத்தை செய்த இப்பாவிக்கு அருள் புரிவது ஏனோ என்று கேட்டார். அதற்கு இறைவனார், நல்லவர்கள் இப்பூமியில் நன்றாக வாழ வேண்டுமெனில் கெட்டவர்கள் திருந்த வேண்டும். மா பாதகம் புரிந்த இந்த இளைஞன் இன்றைக்கு அதற்குரிய தண்டனையும் அனுபவித்து அதனை தீர்க்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவனையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு அருள் புரிந்தேன் என்று விளக்கம் கூறினார். அதற்கு உமையம்மை, தங்களுடைய திருவிளையாடலை புரிந்து கொள்பவர் யார்? ஆட்டுபவரும் ஆட்டுவிப்பவரும் தாங்களே என்று கூறினார். பின்னர் இருவரும் மறைந்து அருளினர். இளைஞனும் இறைவனான வேடுவர் சொன்னபடி நடந்து வந்தான். சில நாட்களில் அவனுடைய பாவங்கள் நீங்கியதால் நோய் நீங்கப் பெற்றான். பின் அந்த இளைஞன் ஒழுக்கமானவனாக மாறி சிவசிந்தனையுடன் வாழ்ந்து இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான். நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். வருகை பருவத்தின் 5வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.